ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக். நாம் இன்னைக்கு கருணக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 kg கருணக்கிழங்கு நீட்டாக கழுவி தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவின பிறகு இது மாதிரி நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸை கட் பண்ணிக்கலாம். எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை தண்ணியில் வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிச்சதுமே நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாம். கிழங்கு வந்து ஒரு 80% நல்லா வேகணும். பாருங்க, இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். எல்லாமே ஒரு தட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம். கூடவே கரைச்சி வச்ச திக்கான புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து திக் பேஸ்ட்டாக இருக்கட்டும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிழங்குக்கு மசாலாவை தடவிடலாம். நம்ம மீனுக்கு எப்படி மசாலாவை தடவுறோம் சேம் அதே மாதிரி நம்ம இதுக்கும் தடவிடலாம். நாலா பக்கமும் மசாலா நல்லா தடவணும். இதே மாதிரி எல்லா கிழங்குக்கும் மசாலாவை தடவிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் மசாலாவை ஊற விடலாம். இப்போ ஒரு தவால இது மாதிரி ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கிழங்க ஒன்றொன்னா தவால போட்டுடலாம். கருணக்கிழங்கு வறுவல் ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி. இது வந்து நீங்கள் ரசம், பருப்பு குழம்பு, தயிர் சாதம் இது கூட சாப்பிடலாம். ஒரு அருமையான சைட் டிஷ் காம்பினேஷன் இது. கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிழங்கு வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கிழங்க 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டடாங், கருணக்கிழங்கு வறுவல் ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காத பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி மக்களே, தேங்க்யூ.